பசங்களா சைலண்டா இருங்க. ஏன் கத்திக்கிட்டே இருக்கீங்க? எங்க கீர்த்தி வெளிய போனா இன்னும் ஆள எக்ஸ்கியூஸ் காணோம். மீ மிஸ், மே ஐ கம் இன்? எஸ் மிஸ் வாங்க. கீர்த்தி நீ ஏன் மிஸ் கூட வந்திருக்க? என்னாச்சு? இல்ல மிஸ் இந்த பொண்ணு வெளிய நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. அதான் எந்த கிளாஸ்ன்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் சொன்னா அதான் கூப்பிட்டு வந்தேன். ஏன் நேரா கிளாஸ்க்கு வராம என்ன பண்ணிட்டு இருந்த நீ? எதுக்கு மிஸ் உன்னை கூப்பிட்டு வராங்க? என்னாச்சு உனக்கு? எங்க மிஸ் இருந்தா இவ? எங்க இருந்து கூப்பிட்டு வரீங்க? கிரவுண்ட்ல நின்னுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா மிஸ். அதான் கூப்பிட்டு வந்தேன் மிஸ். சரி நீ போய் உட்காரு. மிஸ் அவ பாத்ரூம் வருதுன்னு சொன்னா. அது ரொம்ப அர்ஜென்ட் சொன்னா. அதனால தான் அமுச்சு விட்டேன் மிஸ். போ கீர்த்தி போ உன்னோட ஓகே பிளேஸ்ல உட்காரு மிஸ், போ. நான் என்னோட பிளேஸ்ல போய் உட்கார்றேன் மிஸ். தேங்க்ஸ் மிஸ். மிஸ் கிளாஸுக்கு வந்து என்ன நல்லா போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ மிஸ் என்ன திட்ட போறாங்க. மிஸ் பசங்களை எப்பவுமே பிரேக் டைம்ல மட்டும் வெளியே விடுங்க மிஸ். மற்ற டைம்லலாம் வெளியே விடாதீங்க மிஸ். பிரின்சிபல் பார்த்துருந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கும் மிஸ். நான் பார்த்ததால இப்படி கூப்பிட்டு வந்தேன். இனிமேட்டு இப்படி வச்சு பண்ணாதீங்க மிஸ். நான் வெளியே அனுப்பவே இல்லை. அவ அர்ஜென்ட் சொன்னா அதனால தான். ஓகே மிஸ் பரவாயில்ல. நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி நடக்காம பார்த்துக்கோங்க. நாங்கள் போயிட்டு வரேன். என்ன கீர்த்தி என்ன போயிட்டு வெளியே போயிட்டு இப்படி பிரச்சனையை கூட்டிட்டு வந்துட்டு இருக்க நீ? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நான் உன்னை பாத்ரூம் அர்ஜென்ட்டா வருதுன்னு சொன்னதால தானே நான் உன்னை அனுப்புனேன். இல்லைன்னா நான் உன்னை அனுப்பியே இருக்க மாட்டேன். இல்ல மிஸ், அங்க அண்ணாங்கெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க மிஸ். அது ஜாலியா இருந்தது மிஸ் பார்க்க. அதுதான் நின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் மிஸ். சாரி மிஸ். அப்ப இந்த மிஸ் வந்து பார்த்துட்டாங்க மிஸ். சரி ஓகே கீர்த்தி நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணாத. சரி கிளாஸ்க்குள்ளே போகலாம் வாங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பண்ணலாம். எடுங்க பேப்பர்லாம் எடுங்க. ரெடியாக உட்காருங்க. ஆக்டிவிட்டி பண்ணலாம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்கல்ல? இன்னைக்கு ஒரு ஜி பூம்பு ஆக்டிவிட்டி பண்ணலாம் ஓகேவா? இந்த ஆக்டிவிட்டிக்கு நம்மளுக்கு ஒரு பேப்பர் மட்டும்தான் தேவை. அதுக்கு மேலே நம்மளுக்கு வேறு எதுவும் தேவையில்லை ஓகேவா? ஆனால் அதுக்கு நம்ம சிசர் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு ஸ்கேல் ஒரு பென்சில் யூஸ் பண்ண மெஷர் பண்ணுறதுக்கு ஓகேவா? இப்போ பாருங்கள். இந்த இந்த பேப்பர் இருக்குது பாருங்கள். இது எப்படி ஒரே பேப்பர் தான். ஆனால் இப்படி மடித்தாலும் நம்மளுக்கு வரும், இப்படி மடித்தாலும் வரும். இது எப்படி ஜி பூம்பா மாதிரி இருக்கா? மேஜிக். இந்த மேஜிக்கை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரே பேப்பரில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். அதை ஆஃபாக மடிச்சுக்கிட்டு அதோட சென்டரை நம்ம மார்க் பண்ணிக்கணும். சென்டர் பாயிண்ட்டாக மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு பக்கமாக ஒரு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வரைஞ்சிக்கணும். இது மாதிரி அந்த ஷேப்பை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் ட்ரையாங்கிள் ஷேப் பண்ணோம்ல அதை கட் பண்ணிக்கணும். ஒரு பக்கம் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை லைட்டாக ஒன் சைடு மட்டும் உல்ட்டாவாக திருப்பினோம்னா நம்மளுக்கு இது கிடச்சிரும். மேஜிக். செமையாக இருக்குல்ல இந்த ஆக்டிவிட்டி பார்க்க? ஓகே பசங்களா, இது மாதிரி நம்ம ஈஸியாக நிறைய ஆக்டிவிட்டிஸ் பேப்பர்லேயே நம்ம மேக் பண்ணலாம். ஆமா மிஸ், ரொம்ப சூப்பரா இருக்கு மிஸ். பார்க்க ஜாலியா இருக்கு மிஸ் இது மாதிரி பண்றது, இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம். ஏய் மலர், செமையா இருக்குல்ல. நம்மளே இது மாதிரி ட்ரை பண்ணலாம். சூப்பரா இருக்கு மிஸ். அழகா சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏய் நம்ம கூட இனிமேட்டு நம்ம ஆலிஷாக்கா ஆராதிகா கிட்ட போயிட்டு ஜீபும்பா மேஜிக்லாம் இதை வச்சு பண்ணி காமிக்கலாமே. அவங்களுக்கெல்லாம் இது தெரியாது. நான் வீட்டில் போய் பண்ணி காமிப்பேன். ஏய் ஜாலி, சூப்பர். ஓகே ஓகே, தேங்க்யூ மிஸ் இந்த ஆக்டிவிட்டி சொல்லி கொடுத்ததுக்கு. ஓகே பசங்களா, இன்னும் பெல் அடிக்க 5 மினிட்ஸ் தான் இருக்குது. லைனாக போயிட்டு எல்லாரும் பேக் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க ஓகேவா? யார் அது புக்ஸ் எல்லாம் தள்ளி விட்டுருக்கிறது? கீர்த்தி உனக்கு வேற வேலையே இல்லை. பிரச்சனையை இழுத்துட்டு வரதே உனக்கு ஒரு வேலையா போச்சு. சாரு உனக்கு கூட தான். ஒழுங்கா அதெல்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிட்டு பேக் எடுங்க போங்க. வாடி, எல்லாமும் நம்ம எடுத்து வச்சுட்டு பேக் எடுத்துட்டு கிளம்பலாம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம். வாடி போலாம். நம்ம போயிட்டு நம்ம பிளேஸ்ல போய் உட்காரலாம். டெய்லி இந்த மிஸ் கிட்ட திட்டு வாங்குறதே நம்ம வேலையா போச்சு. சீக்கிரம் வா. திட்டத்துக்குள்ள நம்ம பிளேஸ்ல போய் உட்காந்துக்கலாம். எப்ப பார்த்தாலும் நம்மள திட்டிக்கிட்டே இருக்காங்க இவங்க. மலர் இரு, நானே போயிட்டு உன்னோட பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட தரேன். நீ இங்கேயே உட்காந்துட்டு. இந்த மலர் உன்னோட லஞ்ச் பேகு, உன்னோட பேகு, புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. சீக்கிரமா எடுத்து வச்சுக்கோ. டைம் ஆச்சு, கிளம்பணும்ல. வா நம்மளும் கிளம்பி போய் நம்மளோட பிளேஸ்ல உட்காந்துக்கலாம். வாடி. ஏய் பேக்லாம் எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சாரா. நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சாரா. பெல் அடிச்சிரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் 1 by 1 தான் போகணும். எல்லாரும் ஒரே இதுவாக போயிட்டு வாசல்ல போய் விழுந்து வாருனீங்க. நான் நாளைக்கு எப்படி பனிஷ் பண்ணுவேனே எனக்கு தெரியாது. வெளியே முட்டி போட வச்சிருவேன் சொல்லிட்டேன். ஓகே மிஸ், நாங்க லைனாவே போறோம் மிஸ். ஏய் பாரு சாரா, மிஸ் ஹோம்வொர்க் கொடுக்க மறந்துட்டாங்க. ரொம்ப ஜாலி. நாளைக்கு நான் ஜாலியா விளையாடுவேன். ஏய் ஆமாண்டி, நானும்டி. எனக்கும் ரொம்ப ஜாலியா இருக்கு. மிஸ் ஹோம்வொர்க் கொடுக்கல. யாரும் சொல்லாத வரைக்கும் சந்தோஷம். டைம் ஆச்சு, சீக்கிரமா பெல் அடிச்சு. கடவுளே சீக்கிரமா பெல் அடி. எங்க அக்கா ஏதோ மிஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னன்னு தெரியல. மாட்டிக்கிட்டோம் நம்ம. மிஸ் மிஸ், நாளைக்கு நீங்க ஹோம்வொர்க் கொடுக்க மறந்துட்டீங்க மிஸ். ஹோம்வொர்க் கொடுங்க மிஸ். போச்சு போ. எங்க அக்கா சொல்லிட்டா. நான் சொன்னல, எங்க அக்கா ரொம்ப படிப்பு பேர்வழி. அவ இப்படி தாண்டி பண்றா. வீட்லயும் பண்றா, ஸ்கூல்லயும் பண்றா. என்ன வச்சு செய்றாடி அவ. நான் வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியலடி. எங்க அக்கா கிட்ட சொல்லி வைடி. ஓவரா தான் பண்றா. மிஸ்ஸோட ஸ்டைல் செல்ல ஸ்டூடெண்ட். நான் இப்படியா பண்றது? ரொம்ப ஓவரா பண்றாடி. விட்டா நான் அழுதுருவேன். என்னால முடியலடி. ஏய் கிளாஸ்லயே நீ இப்படி பண்றேன்னா நான் வீட்ல எப்படி தெரியுமா வாங்குறேன்? எனக்கு தான் தெரியும். நான் டெய்லி வாங்குறது அவளால எங்க அம்மா கிட்ட. நான் எத்தனை முறை சொன்னேன்
நாளும் அவ இதை தான் பண்றா. போடி, நான் அவ பேச்சுக்கே போல, போடி. அடுத்த வருஷம் கிளாஸ் மாத்தினா உங்க அக்கா இல்லாத கிளாஸா தான் நான் போய் உட்காருவேன். பாரு நீ வேணா. உங்க அக்கா வழியே என்னால டெய்லி எழுதி எழுதி தள்ளுறதா ஓ இருக்கு. ஆமா மறந்துட்டல ஹோம்ஒர்க் குடுக்கறதுக்கு. ஓகே ஓகே. நான் இன்னைக்கு எழுதி போட்ட இதெல்லாம் நீங்க நாளைக்கு 5 டைம்ஸ் நோட்ல எழுதிட்டு வந்து என்கிட்ட சப்மிட் பண்ணணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே டைம் ஆச்சு, ரெடியா இருங்க. நாளைக்கு என்ன டைம் டேபிள் பார்த்து எல்லாம் கரெக்டான புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. இந்த மறந்துட்டேன் அதை மறந்துட்டேன்னு வந்ததுக்கு அப்புறம் சொல்லாதீங்க. ஓகேவா பசங்களா? கரெக்டா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடணும். நாளைக்கும் ஒரு சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் வைப்பேன். எல்லாம் ரெடியா வந்துடணும். ஓகேவா? ஓகே மிஸ். ஓகே மிஸ். நாளைக்கு ஆக்டிவிட்டி. ஐ ஜாலி, சூப்பர். அப்ப ஆக்டிவிட்டினாலே எனக்கு ஜாலி தான். நான் நாளைக்கு ஜாலியா தான் வருவேன். ஜாலி ஜாலி, எனக்கும் ஜாலி ஜாலி.